வரன் தேடும் அன்பர்கள் அனைவருக்கும் சாய் கிராண்ட் மேட்ரிமோனி சார்பாக அன்பான வணக்கங்கள். வரன் விவரங்களை பார்ப்பதற்கு முன் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைய மணமகள் விவரங்களை பார்க்கலாம் வாங்க. மணமகள் பெயர் ஹேமலதா. இவர் பிறந்த ஆண்டு 1997. ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டை. இவர் இந்து மதத்தை சார்ந்தவர். வன்னியர் பிரிவை சேர்ந்தவர். நிறம் சிவப்பு. உயரம் 160 சென்டிமீட்டர். எடை 55 கிலோகிராம். தந்தை சுந்தரேசன். இவர் பள்ளி ஆசிரியராக உள்ளார். தாயார் சரஸ்வதி. இவர் வங்கி பணி செய்து வருகிறார். மணமகள் முதல் திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்களிலேயே விவாகரத்து பெற்றுள்ளார். குழந்தை இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மணமகள் படிப்பு பிஇ வரை படித்து தனியார் அலுவலகத்தில் ஆண்டிற்கு சுமார் 6 லட்சம் சம்பளம் வாங்கி வருகிறார். மணமகள் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். மணமகள் எதிர்பார்ப்பு ஜாதி தடை இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தனக்கு மறுவாழ்வு தர விருப்பம் இருக்கும் மணமகன் தேவை என கேட்டுள்ளார். விரும்பும் மணமகன் வீட்டார் இந்த மணமகளை பற்றிய கூடுதல் தகவல்களை பெற பதிவு எண்ணை குறிப்பிட்டு எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இலவச வரன் சேவை விரும்புவோர் முற்றிலும் இலவச வரன் சேவை பெறலாம். இதன் மூலம் உங்கள் மனதுக்கு பிடித்த மணமகள் அமைந்திட எங்களது வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கோடிகளில் இருந்த கணவனின் பரம்பரை சொத்துக்கள் கடந்த 40 ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பின் பூஜ்ஜியமாக குறைந்தது எப்படி? தம்பதியரின் கேள்விக்கு பதிலை நமது அடுத்த பதிவில் கணவனின் ஜாதகத்தை பார்ப்போம். Trending bridal silks from Kanchipuram SM Silks. Manufacturers at wholesale price. Kanchipuram SM Silks. Kanchipuram, Chennai, Bengaluru, Coimbatore, Tiruvallur, Namakkal. Kanchipuram SM Silks. அன்பர்களுக்கு வணக்கம். ராசி பொருத்தம் அடிப்படையில் விருச்சிக ராசியை ரிஷப ராசியுடன் திருமண பொருத்தத்தில் ஒன்று சேர்ப்பார்கள். ரிஷபம் விருச்சிகம் 7க்கு 7ஆம் அதிபதியாக இருப்பதனால் திருமண பொருத்தத்தில் இணைப்பது வழக்கம். கிருத்திகை ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் அனுஷம் ஆணாகவோ பெண்ணாகவும் இருந்தாலும் பந்தங்களை இணைப்பதில் நட்சத்திர பொருத்தத்தை கவனித்து இணைப்பது மிக முக்கியமாகும். ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தையும் விருச்சிகத்தில் அனுஷம் நட்சத்திரத்தையும் இணைக்கும் போது ஜாதகத்தை நன்கு கவனித்து இணைக்க வேண்டும். ஏனெனில் கிருத்திகை நட்சத்திரம் சூரிய கடவுளாகவும் விருச்சிகத்தில் அனுஷம் நட்சத்திரம் சனி கடவுளாகவும் விளங்குவதால் ஜாதகத்தை நன்கு கவனிக்க வேண்டும். சூரியன் சனி பகை கிரகங்களாக இருப்பதனால் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை குறைவு ஏற்படும். அவர்களிடையே நட்சத்திர குணாதிசய செயல்பாடு வெளிப்படும். அதாவது நாம் சொல்வதை எதிரில் இருப்பவர் கேட்க வேண்டும் என்ற ஈகோ மனப்பான்மை இருக்கும். நட்சத்திர பொருத்தங்கள் இருந்தாலுமே இரு பேருக்குமிடையே அந்யோன்ய குறைபாடு ஏற்படக்கூடும். அதாவது அவர்களது சுய ஜாதகத்தில் பிறப்பு நட்சத்திரங்களை தீமை செய்யும் கிரகங்களின் பார்வை இல்லாத ஜாதகங்களை தாராளமாக இணைக்கலாம். ராசி பொருத்தம் போதும் என்று நினைத்து களத்திரம் அதாவது வாழ்க்கை துணைவர் ஸ்தானம் பலம் இல்லாத ஜாதகங்களை இணைக்கும் பொழுது பிற்காலத்தில் விவாகரத்து ஏற்படலாம்.